இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பள்ளி நேரங்களில் நகர பகுதிகளில் கனரக வாகனங்கள் இயக்க தடை. போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா உத்தரவு. நாளை மறுநாள் 80வது சுதந்திர தினம். இறுதி ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் மாணவர்கள். புதுச்சேரியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிவேகமாக இயக்கப்படும் கனரக வாகனங்களால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளில் காலை 7 முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 முதல் 7 மணி வரையிலும் லாரிகள் இயக்க தடை விதித்து போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் சாலை விபத்துகளை தடுப்பது தொடர்பாக போக்குவரத்து காவலர்கள் மற்றும் கனரக வாகன உரிமையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் கோரிமேடு காவலர் சமுதாய நலக்கூடத்தில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய சீனியர் எஸ்பி திவ்யா, புதுச்சேரியில் சாலை விபத்துகள் அதிகரித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிவேகமாக இயக்கப்படும் கனரக வாகனங்களால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறினார். அதனால் பள்ளி, கல்லூரிகள் அமைந்துள்ள பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் மட்டுமே கனரக வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும், லாரிகளில் ஓட்டுநர்களுடன் கிளீனர்களையும் பணியமர்த்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனங்களை இயக்காமல் இருப்பதை வாகன உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், விதிகளை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். சாலை பாதுகாப்பு விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் அவற்றை முறையாக மூடி எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அதிவேகமாக கனரக வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அபராதமும் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்துக்களை தடுக்கும் நடவடிக்கையாக புதுச்சேரி நகர பகுதிகளில் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் டிப்பர், லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா அறிவித்தார். இந்த நேர கட்டுப்பாட்டை மீறி கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர விழாவையொட்டி நாளை மறுநாள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அதற்காக நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பு இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியில் மிடுக்காக அணிவகுத்து வந்த காவலர்கள் கடற்கரை சாலையில் இருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. நாடு முழுவதும் 80வது சுதந்திர தின விழா நாளை மறுதினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் மற்றும் படைப்பிரிவினர் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இதையொட்டி சுதந்திர தின விழாவிற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த வண்ணமயமான ஒத்திகை நிகழ்ச்சி தொடர் விடுமுறை தினத்திற்காக புதுச்சேரி கடற்கரைக்கு வந்த ஏராளமான சுற்றுலாவினர் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தின விழாவையொட்டி நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் விடுமுறை என்பதால் அதிகளவு சுற்றுலாவினர்கள் புதுச்சேரி கடற்கரைக்கு வருகை தருவார்கள் என்பதால் நாளை முதல் கடற்கரை சாலையையொட்டியுள்ள வெள்ளை நகர இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவையொட்டி நகர் முழுவதும் பொதுமக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசாரின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே நல்லவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரியும் நபரின் வீட்டில் புகுந்து 30 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1.5 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து திருடப்பட்ட நகைகளை தனது தோழி மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விற்பனை செய்த வழக்கில் குற்றவாளியை போலீசார் கைது செய்து 30 பவுண்ட் நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் பணத்தை மீட்டுள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகேயுள்ள நல்லவாடு தெற்கு தெருவை சேர்ந்த விஜேந்திரன் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முகுந்தவதி, இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். ஆடி மாத திருவிழாவையொட்டி முகுந்தவதி தனது குழந்தைகள் மற்றும் சென்னையில் இருந்து வந்த உறவினர்களுடன் நல்லவாடு பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டிற்கு வந்த உறவினர் ஒருவர் செல்போன் சார்ஜை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த ஆரம், நெக்லஸ், டாலர் செயின், வளையல்கள், பிரேஸ்லெட், மோதிரம் உள்ளிட்ட 30 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1.5 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இரவு வீடு திரும்பிய முகுந்தவதி
வீடும் பீரோவும் திறந்து கிடப்பதையும் நகைகள் மற்றும் பணம் காணாமல் போனதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் அன்பரசு மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் முகுந்தவதி வீட்டில் அதிக அளவில் நகைகள் இருப்பதை அறிந்த அன்பரசு கடந்த 2 நாட்களாக வீட்டை நோட்டமிட்டது தெரியவந்தது. மேலும் திருவிழாவையொட்டி குடும்பத்தினர் அனைவரும் பாட்டு கச்சேரிக்கு சென்றிருந்த நேரத்தில் வீடு பூட்டப்படாமல் இருந்ததை பயன்படுத்தி வீட்டிற்குள் புகுந்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததை அன்பரசு ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் போலீசாரிடம் சிக்குவதற்கு முன்பாகவே கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளில் சிலவற்றை தனது தோழி மாலதி மூலம் கடலூர் உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் விற்பனை செய்ததாகவும் மீதமுள்ள நகைகள் மற்றும் பணத்தை ரகசியமாக கண்டெய்னரில் வைத்திருப்பதாகவும் அன்பரசு தெரிவித்தார். மேலும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த மே மாதம் நந்தினி என்பவரது வீட்டிலும் நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை திருடியதாகவும் அந்த நகைகளையும் தனது தோழி மாலதி மூலமாக விற்பனை செய்ததாகவும் விசாரணையில் அன்பரசு ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் திருட்டு சம்பவங்களில் கிடைத்த பணத்தில் ஒரு பகுதியை கண்டெய்னர் லாரி பழுது பார்க்கும் பணிக்கும் காப்பீடு செலுத்துவதற்கும் செலவிட்டதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து அன்பரசுவை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 30 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் பணத்தை மீட்டனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெரியகடை காவல் நிலையத்திலும் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் புகாரில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி நேற்று புதுச்சேரி முதுநிலை காவல் அதிகாரியிடம் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு என்னன்னா, மங்களம் தொகுதியை சேர்ந்த கண்ணபிரான் அவரு நம்ம கட்சியில ஜேசியமா இருக்கும் போதும் எல்ஜேகே கட்சியா இருக்கும்போதும் உறுப்பினர் பொறுப்புல இருந்தாரு. அவர் தன்னோட சொந்த விருப்பின் பேர்ல வெளியே போயிட்டாரு. அது வெளியே போனதுக்கு அப்புறம் நம்முடைய கட்சி தலைவரும் எம்எல்ஏமான அவரை பத்தி அவதூறுகள், தவறான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை முகநூல் மூலியமாவும் தொலைபேசி மூலியமா தலைவரை பத்தி தவறான கருத்துக்கள் தெரிவித்தாரு. அது சம்பந்தமா முதுநிலை காவல்துறை அலுவலகம் புகார் அளித்தோம். இந்த லிமிடேஷன் ஜூரிஸ்டிக்ஷன்றதால பெரிய கடை காவல் நிலையத்தில் இது சம்பந்தமா புகார் அளிச்சிருக்கிறோம். புகாரை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஒப்புகை சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகள் விடாமுயற்சி மருத்துவ கனவை நோக்கி அரசு பள்ளி மாணவர் துளசிதாசன். புதுச்சேரி திருபுவனை பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் துளசிதரன் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நீட் தேர்வு எழுதி தற்போது 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதன் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது ஜிப்மரில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023இல் +2 முடித்த துளசிதரன் முதல் முறையாக நீட் தேர்வில் 281 மதிப்பெண்கள் பெற்றார். 2024இல் 534 மதிப்பெண்களும் 2025இல் 386 மதிப்பெண்களும் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 4வது முயற்சியில் 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பொருளாதார வசதி இல்லாததால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத நிலையிலும் தனது மருத்துவ கனவை கைவிடாமல் தொடர்ந்து போராடியுள்ளார். தந்தையை இழந்த நிலையில் தாய் ரமா தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மகனின் கல்விக்காக செலவிட்டு நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்றும் அவரது நீட் தயாரிப்புக்கு உதவியுள்ளார். இதேபோல் களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த திருபுவனை மாணவர் பாலாஜி நீட் தேர்வில் 327 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். இரு மாணவர்களின் வீடுகளுக்கும் நேரில் சென்று புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். வசதி இல்லாத சூழலிலும் விடாமுயற்சியை கைவிடாமல் மருத்துவ கனவை நோக்கி பயணிக்கும் துளசிதரனின் 4 ஆண்டு முயற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமின்றி பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கும் நம்பிக்கையூட்டும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது.
இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டாருன்னு இது ஒரு பெருமையாக இருந்தாலும், ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக வந்து இவர் வந்து முயற்சி பண்ணிட்டு வர்றாரு. 3 ஆண்டுகள் முயற்சி பண்ணியும் ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளியில் தான் அவருக்கு வந்து இடம் கிடைச்சிருக்குது. இடம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கோட வசதி இல்லைங்கிறதுனால அவங்க வந்து படிக்க ஒழிக்க முடியாமல் இன்றைக்கி இருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 386 மார்க் எடுத்திருக்காரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 534 எடுத்திருக்காரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 543. இவர் எதையுமே வந்து 100 மார்க் 150 மார்க்லாம் எடுத்து வந்து இல்லை. எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் எடுத்து அதுக்கான வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கான தகுதி பெற்றிருக்காரு. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 நியாய விலை கடைகளில் அரிசி மற்றும் கோதுமைகளின் தரம் குறித்து குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து இன்று லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 நியாய விலை கடைகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நியாய விலை கடைகளில் உள்ள மொத்த குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை, ரெட் கார்டு மற்றும் மஞ்சள் அட்டைகளின் எண்ணிக்கை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு, இம்மாதத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விநியோகம், மீதமுள்ள இருப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் இலவச அரிசி மற்றும் கோதுமையின் தரம் ஆகியவை குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். மேலும் குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெறுவதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா மற்றும் கைரேகை பதிவு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளனவா, பொருட்கள் சரியான நேரத்தில் கிடைக்கின்றனவா, பொதுமக்களிடமிருந்து ஏதேனும் புகார்கள் உள்ளனவா என்பதையும் அமைச்சர் நேரடியாக கேட்டறிந்தார். நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை பிரச்சினைகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்து பொதுமக்களுக்கு தடையின்றி உரிய அளவு மற்றும் தரத்துடன் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து சிவப்பு அட்டைதாரருக்கு 20 கிலோ அரிசியையும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியையும் அவர் வழங்கினார். ஆய்வின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் துறை வட்டாட்சியர் சரவணன், நியாய விலை கடை சங்க நிர்வாக இயக்குநர் வேல்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி நியாய விலை கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து குறைகள் ஏதேனும் இருப்பின் அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காண உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் ஆலய ஆடிப்பூர தேர் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தேர் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர் திருவிழா நடைபெற்றது. அப்போது ஊர் மக்கள் தங்களது வீட்டு வாசலில் கோலமிட்டு சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தும் சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மோகன் கவுண்டர், நடராஜன் கவுண்டர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மதர் தெரேசா அரசு தொடக்கப்பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு ஆய்வு. ராமநாதபுரம் மதர் தெரேசா அரசு தொடக்கப்பள்ளியில் ஸ்டடி ஆஃப் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு தொடர்பான ஆய்வு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெற்றது. NCERT தொடக்க கல்வி இயக்குனர் சுனிதி அகர்வால் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி கற்றல் நிலை குறித்தும் கேட்டறிந்தனர். மேலும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் தேவையான கற்றல் வளங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. வட்ட ஆய்வாளர் புவியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி, பொறுப்பாசிரியர் சுரேந்தர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஆய்வு பள்ளியின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளுக்கு மேல் ஊக்கமளிப்பதாக அமைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழாவை அமைச்சர் நமச்சிவாயம், எம்எல்ஏக்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் காலை, இரவு என இரு வேளைகளிலும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு திருத்தேரில் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய ஆணையர் குமரன், கோவில் நிர்வாக அலுவலர், உபயதாரர்கள், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. விழாவையொட்டி மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பள்ளி நேரங்களில் நகர பகுதிகளில் கனரக வாகனங்கள் இயக்க தடை. போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா உத்தரவு. நாளை மறுநாள் 80வது சுதந்திர தினம். இறுதி ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் மாணவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.